ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இதில் இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட். இதில் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஜேஆர் பேட்லி பாய், ஓகே, அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. வெரி ஃபேமஸ் ஆதர் சம் இயர்ஸ் எகோ, ஆல்மோஸ்ட் 100 years எகோன்னு வச்சுக்கலாம். I too have a collection of Badley Boy book in the beginning. 1919 ஒரு புக்கு, 1947 ஒரு புக், ரெண்டு புக்கு வச்சுருந்தேன் அந்த பேட்லி பாயோட கலெக்ஷன்ஸ். டியூரிங் தட் பீரியட் பேட்லி பாய் இஸ் ஃபேமஸ் ஆதர். அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ் பர் தேர் மீன்ஸ் பேட்லி பாய்ஸ் புக். இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் லெஜர் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வரும். அதோடைய சம்மரி டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் ஆல் லெஜர்ஸை எடுத்து தருவீங்க. அண்ட் இட் இஸ் ஃபார் செக்கிங் த அரித்மெட்டிக் அக்யூரசி. இந்த மூணு விஷயங்கள் தான் மெயின். இதுக்கு மேலே எல்லாமே வந்து கதை மாதிரி தான் இருக்கும். இந்த மூணு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. திஸ் இஸ் டிஃபைன்டு பை பேட்லி பாய் ஆல்சோ, ஓகே. அண்ட் இட் இஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் டேட். இட்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் டேட் ஒன்லி, ஓகே. ப்ராபப்ளி 31st March, 1st January, 1st July, ஏதாவது ஒரு டேட்டில் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். தட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் தட் டேட் ஒன்லி. மேபி 3 months ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், 4 months ஒன்ஸ், இல்லை இயர்லி ஒன்ஸ். இயர்லி ஒன்ஸுங்கிறது மேண்டேட்ரி. மற்றதெல்லாம் வந்து அவங்க ஃபார் வெரிஃபையிங் வெதர் தெர் இஸ் எனி எரர் ஆர் நாட் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேறு என்ன பர்பஸ் இருக்குன்னா ஹெல்ப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸாக வச்சுக்கிறோம். டெபிட் total should be equivalent to the credit total if we follow the double entry system. Double entry system follow பண்ணீங்கன்னா debit total should be equivalent to the credit total. arithmetic accuracy verify பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணாலும் இது வந்து conclusive proof for arithmetic accuracy கிடையாது. this is not a conclusive proof for the arithmetical accuracy, right? அதில் மூணு விதமான எரர்ஸ் இதில் லொக்கேட் பண்ண முடியாது. எரர்ஸ் cannot be located by preparing the trial balance. நம்ம ட்ரையல் பேலன்ஸ் மீன்ஸ் ரெக்டிஃபிகேஷன் எரர் சாப்டரில் அது டீட்டெயிலாக பார்ப்போம். எரர் ஆஃப் பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர் அண்ட் கம்ப்ளீட் ஒமிஷன். எரர் கம்ப்ளீட்லி ஒமிட்டட், இந்த மூணு விதமான எரர்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இட் இஸ் ப்ரிப்பேர்டு யூஸ்வலி இயர்லி ஒன்ஸ், ப்ராப்ளி இயர் எண்டு, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, மந்த்லி, ஃபோர்ட்நைட்லி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்பப்போ எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. பட் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமில் அது போயிடுச்சு. நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி ஃபீட் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுது. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்ட். திஸ் இஸ் த ஸ்டேஜ் அக்கௌண்டிங் சைக்கிளில் தேர்ட் ஸ்டேஜில் இருக்குது ஜேர்னல், லெஜர், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், ஓகே. ஏன் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் தி அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. அரித்மெட்டிக்கல் அக்யூரசி கரெக்டாக இருக்கா, டோட்டல் கீட்டல் எங்கேயும் தப்பு பண்ணலையா கண்டுபிடிக்கிறதுக்கும், இஃப் தெர் இஸ் எனி எரர் தட் கேன் பி டிடெக்டட், அதுக்கும் யூஸ் ஆகும். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, திஸ் இஸ் நத்திங் பட் பேலன்சஸ் ஆஃப் ஆல் லெஜர் ஆஸ் ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் டேட். டெபிட் டோட்டல் ஷுட் பி ஈக்குவல் டு த கிரெடிட் டோட்டல். இஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் நாட் டேலிங் தென் இட் இஸ் கால் எரர். டெபிட் அண்ட் கிரெடிட் ஷுட் பி ஈக்குவல் எப்போ அப்படின்னு சொன்னாக்கா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா டஸ் நாட் மீன் தட் தெர் இஸ் நோ எரர். டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலாக இருந்தால் கட்டாயமாக எரர் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. எரர் இருக்கலாம், வி cannot assure you. இதோட நோக்கம் என்ன? ட்ரையல் பேலன்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, டெஸ்ட் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அண்ட் பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸு. எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். லொக்கேட்டிங் தி எரர்ஸ், லொக்கேஷன் ஆஃப் தி எரர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ சம்மரைசிங் ஆஃப் ஆல் த லெஜர் அக்கௌண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் வி ஹேவ். ஒரு சம்மரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதோட லிமிடேஷன்ஸ் என்ன? எகெயின் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எரர் கண்டுபிடிக்க முடியல, அதுவே ஒரு லிமிடேஷன் தானே. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி இஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், சிங்கிள் என்ட்ரி கிடையாது. டிபி வில் நாட் டேலி இன் கேஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் ஆர் காம்பன்சேட்டிங் எரர், ஓகே. எரர் ஆஃப் ஒமிஷன் அண்ட் கமிஷன். ஒமிஷன்னா செய்யாமல் இருக்கிறது, கமிஷன்னா செஞ்சீங்க, தப்பாக செஞ்சுருக்கிறீங்க சொல்கிறோம் இல்லையா, ஐ கமிட் மிஸ்டேக்னு சொல்கிறோம் இல்லையா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்படின்னா கமிட்னா செய்கிறதுன்னு அர்த்தம். வாட் டிட் யூ டூ? ஐ கமிட்டட் மிஸ்டேக், ஓகே. அப்படி தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பு ஒரு தப்பு இன்னொரு தப்பை சரி பண்ணுற மாதிரி இருந்தால் அது பேர் காம்பன்சேட்டிங் எரர். அந்த எரரை லொக்கேட் பண்ண முடியாது. கம்ப்ளீட் ஒமிஷனாக இருந்தால் லொக்கேட் பண்ண முடியாது. காம்பன்சேட்டிங் எரர் கமிட் பண்ணியிருந்தால் லொக்கேட் பண்ண முடியாது. அண்ட் இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் சிஸ்டமேட்டிக், த ஃபைனல் அக்கௌண்ட் may not show actual state of the affairs, ஓகே. நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலன்னா அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ட்ரையல் பேலன்ஸும் மீன்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. And it's not a conclusive proof that there is no error
அப்படிங்கிறதுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது. தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் வி ஹேவ். ரைட். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஒன்று பேலன்ஸ் மெத்தட். ஓகே, டெபிட் கிரெடிட்டில் இருக்கிற டோட்டலை போட்டு பேலன்ஸ் கேட் டவுன் போட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வருது இல்லையா, அந்த பேலன்ஸை மட்டும் எடுத்து எழுதி டெபிட் கிரெடிட் டேலி ஆகுதான்னு பார்த்தா அது வந்து பேலன்ஸ் மெத்தட். அப்படி இல்லை சார், டெபிட் சைடில் இருக்க டோட்டல் தனியாகவும் கிரெடிட் சைடில் இருக்க டோட்டல் தனியாகவும் போட்டு ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து டோட்டல் மெத்தட். பேலன்ஸ் மெத்தடும் போடுவாங்க, டோட்டல் மெத்தடும் போடுவாங்க, அது ஒரு மெத்தட். anyhow these three methods are there. anyhow we follow only the balance method. பேலன்ஸ் மெத்தட் தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ண போகிறது. இந்த மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, பட் we follow only the balance method. Is it clear?